ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோயினில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கை பற்றிய விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றன என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணகத்திலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகளுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் அது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, திருமுழுக்கு என்பது என்ன என்றால், நமது செல்வாக்கு குறைய வேண்டும், இறைவனுடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்பதுதான் அதை சுட்டி காட்டுகிறது. ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு முன்னாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, இல்ல பல இன்னொருவர் வீட்டிற்கு செல்வது முன்பாக இருந்தாலும் சரி, திருமண காரியங்களுக்கு செல்வதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, நாம் இல்லத்தில் தகுந்த தயாரிப்போடு செல்வதுதான் வழக்கம். தயாரிப்பு இல்லாமல் செல்ல முடியாது. எனவே ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடுவதற்கு முன்பாக உடற்பயிற்சி செய்வது போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் பயிற்சி தான் திருமுழுக்கு. திருமுழுக்கு என்பது என்ன? ஜென்ம பாவத்தில் இருந்து விடுதலை மட்டும் கொடுப்பதல்ல, இனி நீ வாழப்போகிற வாழ்க்கையில் உனக்கு தைரியம் கொடுப்பதும் அது திருமுழுக்கு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற அடுத்த உடனேயே தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் 40 நாள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார். எனவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் துணிவோடு அதை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஆயுதம் திருமுழுக்கு என்ற ஒன்றுதான். திருமுழுக்கு பெறும்போது வானம் திறந்தது. அந்த வானத்தில் இருந்து குரல் கேட்டது. முதல் வார்த்தையாக என் அன்பார்ந்த மைந்தன் இவரே என்பது. இதனுடைய பொருள் என்ன? நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறும்போதும் இறைவன் நம்மை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உறுதி பூசுதல் என்றால் என்ன? நாம் இறைவனை நம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுதான் உறுதி பூசுதல். எனவே திருமுழுக்கு என்பது ஆண்டவர் நம்மை தன் பிள்ளையாகவும், உறுதி பூசல் என்பது நாம் இறைவனை நம் தந்தையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுதான் அதை சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் 40 நாள் இரவும் பகலுமாக அங்கே இருக்கிறார். அங்கு தீய ஆவியினுடைய சூட்சமான கேள்விகளும் அங்கே இடம்பெறுகிறது திருவூழியத்தில் இருந்து. எனவே அதையும் ஆண்டவர் துணிவோடு எதிர்கொள்கிறார். இதனுடைய விளக்கம் எப்படி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்கிறார், எனது செல்வம் குறைய வேண்டும். எனது செல்வம் என்ன? இன்று நாம் நம்முடைய செல்வமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே குப்பைக்கு சமம் என்பதை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய செல்வம் என்ன என்றால் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நன்னடக்கம், இப்படி போன்ற ஒரு செல்வங்கள் நம்மிலிருந்து வளர வேண்டும். அவருடைய செல்வம் வளர வேண்டும் என்பதுதான் உண்மை. திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக நீங்கள் தான். திருமுழுக்கு பெற்றதுக்கு பிறகு நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். எனவே திருமுழுக்கு முன்பாக வேண்டுமானால் நமது செல்வம் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு பெற்றதுக்கு பிறகு கடவுளுடைய செல்வமாகிய அந்த அருள் செல்வங்கள் வளர வேண்டும். அவருடைய செல்வங்கள் என்னாலும் உயர வேண்டும் என்பதுதான் இந்த திருமுழுக்கினுடைய மைய அடக்கமாக இருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் கூட 6வது திருக்குறளில் சொல்லுவார், பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லப்படுகிறது.
மெய் பொய் எதுவும் இல்லாம மெய் இருக்கணும். கண், காது, செவி, மூக்கு எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதை உணர்த்தி அவர் இன்னொன்றையும் சொல்லி விடுகிறார். ஆபத்து வரும்போது ஆமை எவ்வாறு தன்னுடைய ஓட்டுக்குள் ஒளிந்து கொள்கிறதோ அதே போல மனிதர்களாகி நமக்கும் ஆபத்து வரும்போது ஆண்டவராகி அந்த ஓட்டிற்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் நான் பெற்ற திருமுழுக்கிற்கு பிறகு என்னுடைய செல்வம் தான் பெருக வேண்டும் என்று எண்ணுவதில் நமக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் இறைவனுடைய செல்வத்தை நாம் வளர விட்டிருக்கிறோமா? பொறுமையா இருந்திருக்கிறோமா? அமைதியா இருந்திருக்கிறோமா? தேவையில்லாத பேசாம இருந்திருக்கிறோமா? நல்ல நாக்கு தான், ஆனா உள்ள இருந்து வரக்கூடிய புறம் கெட்ட வார்த்தை தான். அந்த வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியுதா? இந்த கண்ணை வச்சே நம்ம கோபத்தை வெளிப்படுத்த முடியும் என்று நான் நேற்று சொன்னேன். ஏன்னா கண்ணை வச்சு சொல்லலாம். ஒன்று, பிறரை பற்றி புரணி பேசும்போது கண்ணை இங்கிட்டு உருட்டுவோம். அப்படின்னா என்ன? அவன் மோசமான ஆளு. இன்னொன்று, நம்முடைய கோபத்தை வெளிப்பாட்டக்கூடிய விதமாக இந்த கண்ணை பிதுக்கி காட்டுவோம். அப்படின்னு பிதுக்கி காட்டுவோம். அப்படின்னா எனக்கு கோபம் வந்துருச்சு, பேசாம அப்படி. இரண்டாவது விதமாக நம்ம கோபத்தை காட்டக்கூடிய விதம் மூக்கு புடைச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கும். அதே பண்ணி மூக்கு மாதிரி வந்து நிற்கும். என்ன பண்ணித கத்தும் போது மூக்கு அப்படி புடைச்சுக்கு நிக்கிற மாதிரி நம்முடைய மூக்கும் அப்படியே தெரிச்சுக்கிட்டு நிற்கும். ஏன்னா எனக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறது அது சொல்றேன். அடுத்ததாக நம்முடைய பல்லை வைத்து காட்டுவோம். நரன் கடிச்சுக்கிட்டு கிடப்போம். ஒண்ணுமில்லாத வாயா இருந்தாலும் என்னத்தையாவது போட்டு மென்னுகிட்டு கிடக்குற மாதிரி அந்த பல்ல வச்சு யாரையாவது போட்டு கடிச்சிட்டு கிடப்போம். அப்படின்னா என்ன? இவன் மட்டும் கையடக்க ஸ்வீட்டு ஒரு பலகாரமா இருந்திருந்தா வாயில போட்டு கடிச்சு தின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல போட்டு நறுக்கு கடிச்சிட்டு போவோம். இதுக்கா நம்ம கடவுள் நமக்கு படைச்சிருக்கிறாரு? உணவை அரைத்து உள்ள தள்ள வேண்டும். உணவை முழுங்குகிறோம், மனிதர்களை கடித்து அரைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இதுதான் நாம் பெற்ற திருமுழுக்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திருமுழுக்கு யோவான் நமக்கு வழிகாட்டுகிறார். என்ன வழி? எனது செல்வம் குறைந்து விட்ட வேண்டும். அவர் முடிவெடுத்துட்டார். ஏன்னா எனது செல்வம் குறைந்தால்தான் எனக்குள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வாசகத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். எனக்குள் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறது. ஏனென்றால் நான் இறைவனுடைய செல்வத்தை பெருக செய்திருக்கிறேன் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. என்றாவது ஒரு நாள் நாம் ஏன் கோபப்படுறோம்? நம்ம ஏன் சோகமா இருக்கிறோம்? நம்ம ஏன் அப்படியே சிந்திக்காம நம்மளா இருக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சிந்தனை ஒழுங்கா செயல்படல, அதனாலதான் கோபப்படுவோம். நான் நினைச்ச மாதிரி இவன் இல்ல, அதனால கோவப்படுவோம். நான் சொன்னதை அவ கேட்கல, அதனால கோவப்படுவோம். நான் என்ன முடிவெடுத்தனோ அதுக்கு அவங்க ஜால்ரா போடல, அதுக்கு கோபமா இருப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் விரும்பிய அந்த திட்டத்திற்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்து வாழாதீர்கள். பொய்யர்களை நான் உங்களுக்கு அடையாளம் பிடித்து காட்டுகிறேன். பொய் சொல்பவர்களும் பொய்யர்களும் பல வழிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். கதவை திறந்தாங்கன்னா யாரா நிக்கிறாங்களா, ஜன்னல் வழியா பாக்குறது, கதவு வழியா பாக்குறது, அந்த சாவி துளை வழியாக என்ன நடக்குதுன்னு பாக்குறது. இப்படி போன்ற மனிதர்கள் பொய்யர்கள். இவர்கள் கடவுளே இவர்களை அருவருக்கிறார் என்பதுதான் பொருள். உண்மையை பேசுபவர்கள் எப்படி இருப்பார்கள்? தைரியமா ஒரு வழிதான் அவர்களுக்கு, எந்த கவலையும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவர்கள் வாட்டுக எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, இதுதான் உண்மை என்று அவர்கள் நேரிய வழியில் அவர் செல்லக்கூடிய விதமாக இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்று பல வழிகளில் சென்று கொண்டிருந்தோம் என்றால் அது பொய். உண்மையாக ஒரு வழியில் செல்கிறோம் என்றால் அது உண்மை. இன்னொன்று, என்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இதே மாதிரி பிரசங்கத்தை நீங்க சாகுற வரைக்கும் வச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன், நான் நாளைக்கே செத்துறணும்னு வேண்டிக்கமா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் காரணம் அப்படின்னா, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். மனிதர்கள் மனிதராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே அந்த மாற்றக்கூடிய சூழ்நிலை எது என்பதை கண்டறிந்து வேண்டும். ஏன் மாறுகிறார்கள் என்றால் அது நான் இன்றைய சொல்லிவிடுகிறேன். நாளைக்கு நான் மாறினாலும் நானும் பொய்யனாக மாறிவிட்டேன் என்பதுதான் உண்மை. நானும் இந்த உலக ஆசையில் அடிமைப்பட்டு விட்டேன் என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்த மாற்றம் என்பது கடவுளுக்கு உகந்த மாற்றமாக இருக்க வேண்டும், மனிதருக்கு உகந்த மாற்றமாக இருக்கக்கூடியது. என்னுடைய அப்பனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தவறுதான் என்று எவர் சுட்டி காட்டுகிறாரோ அவர்தான் இறுதி வரையிலும் இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்பது பொருள்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் பெற்ற அந்த திருமுழுக்கை தகுதியுடன் கொண்டாட தயாராக இருக்கிறோமா? நாமும் இந்த பாலைவனத்தில் நாம் இருந்தது அல்ல. நம்ம வீடே பல பேருக்கு பாலைவனமாத்தான் இருக்குது. அதனால் அங்கேயுமே சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தான்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் துணிவோடு எதிர்கொண்டு எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்பதுதான் காரணமாக இருக்கிறது.
சாத்தான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்டு பட்டு வென்று பதில் கொடுக்கிறார். காரணம், சாத்தான் எழுப்பிய கேள்விகளை அவர் உள்ளத்திற்குள் கொண்டு சிந்திக்கவில்லை, வெளியில் வைத்தே பதிலை கொடுத்து அனுப்பிவிடுகிறார். இதுதான் அவருடைய வெற்றிக்கான காரணம். இன்று நாம் நம்மில் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதை அப்படியே சேகரிச்சு அதை ஒரு கல்லாப்பெட்டி ஒண்ணு தயாரிச்சு அதை உள்ள போட்டு அதை காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு கொடுத்து 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 அதை கொழுக்க வச்சு நம்ம ஒல்லியா போய்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கறத நம்ம சிந்திக்கிறது இல்லை. காரணமே இதுதான். எனவே வெளியில் வையுங்கள் தேவையற்றதை, அதற்கு வெளியிலே வைத்து பதில் சொல்லுங்கள். தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தூங்கும் போது நான் தூங்க வேண்டும், என் பிரச்சனையை என்னோட தூங்கக்கூடாது, என் பிரச்சனையை கொஞ்சம் சல்லி வைத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தகுதியான முறையில் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த திருமுழுக்கை தகுதியுடன் கொண்டாட இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.